தகப்பனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யணும், தகப்பனுக்கு செய்ய வேண்டிய உதவிகளை செய்யணும். அப்ப அப்படி என்றால் என்ன அர்த்தம்? உன் ஜனம் உன் தகப்பன் வீடு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நீ அந்த ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளேயே இருக்காத. உன் ஜனம் உன் தகப்பன் வீடு என்ற அந்த குறுகிய வட்டத்தை விட்டு நினைச்சு வெளியே வா. ஆமென். ஒரு சுயத்தை விட்டு, ஒரு செல்ஃபை விட்டு நீ வெளியே வா, சுயநலத்தை விட்டு நீ வெளியே வா என்று தான் ஆண்டவர் அழைக்கிறார். ஆமென். என் ஜனம் என் தகப்பன் வீடு என்று சொல்லாம குறுகிய வட்டத்தை நமக்கு இன்னைக்கு அநேக அப்படிதான் இருக்கிறாங்க. இன்னைக்கு உங்களுடைய உலகத்தில் பார்த்தீங்கன்னா, நானும் என் குடும்பம், என் பிள்ளைகள், என் வேலை, என் வீடு, உத்தியோகம், சம்பளம், அப்படியே தான் ஒரு குறுகிய இடத்துக்கு தான் இருக்கிறாங்க. ஆண்டவர் சொல்லி இந்த வட்டத்துக்கு வெளியே வாப்பா, உன் ஜனத்தை விட்டு வெளியே வா, சோதரன் உன் தகப்பனை விட்டு வெளியே வா. உதாரணமாக பார்க்கும் பொழுது ஐஸ்வர்யம் உள்ள ஒரு மனுஷன் இருந்தார். அவருடைய நிலம் நன்றாய் விளைந்தது. நன்றாய் வந்து தப்பு கிடையாது, நல்லா விளைஞ்சிருச்சு. அவன் ஐஸ்வர்யம் உள்ள ஒரு மனுஷன், ஏற்கனவே அவன் ஐஸ்வர்யமான் தான். அவருடைய நிலம் நன்றாய் விளைந்தது. அவர் பாருங்க கவலைப்பட்டா, ஐயோ இந்த தானியங்களெல்லாம் சேர்த்து வைக்க எனக்கு இடம் இல்லையே. எல்லாரும் என்ன கவலைப்படுவாங்க? இடம் இருக்கு, என்ன இல்லை? இல்லை, பொருள் இல்லை, எல்லாம் எம்டியா இருக்குது. ஆனா இவன் பாருங்க எல்லா பொருட்களும் விளைஞ்சு கிடக்குது, எனக்கு சேர்த்து வைக்க என்ன இல்லை, இடம் இல்லையே. அவன் சொல்லுகிறான், என் களஞ்சியங்கள், எனக்கு விளைந்த தானியம், என் பொருட்கள். வசனத்தில் நீங்கள் வாசிக்க வேண்டாம். லூக்கா 12, 18, 19, 20 வசனங்களை தான் நீங்கள் அதை குறித்து வைக்கணும். லூக்கா 12, 18, 19, 20. அவன் சொல்லுகிற ஒரு காரியங்கள் பாருங்கள். என் களஞ்சியங்கள், எனக்கு விளைந்த தானியம், என் பொருட்கள் என்று சொல்லுவதை பார்க்கிறோம். எல்லா பாருங்க எத்தனை எண் வருது? 3 தடவை. லூக்கா 12 ஸ்தோத்திரம் 18 அவன் சொல்லுகிறத பார்க்கிறோம். என் களஞ்சியங்கள், எனக்கு விளைந்த தானியம், என் பொருட்கள். அவன் சொன்னது ஏதாவது தப்பா? கொஞ்சம் பேசுங்க. அவன் சொன்னது தப்பா சரியா? தப்புன்னு சொல்றதா நீ சரின்னு சொல்றதா? அவன் ஒரு வகையில் பார்க்கும்போது அவன் சரிதான், அவனுக்கு தானே விளைஞ்சிச்சு, அவன் தானியம் தானே. இப்போ ஆண்டவர் அவனை பாராட்டத்தானே செய்யணும், புத்திசாலியே அப்படித்தானே சொல்லணும். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்றாரு? மதிகடன் என்ன சொல்றாரு? தேவனை நோக்கி என்ன சொல்றாரு? நீங்க பயப்படாது, நீங்க பயப்படாம சொல்லுங்க. என்ன சொல்றாரு? மதிகேடனே, மதிகேடனே, இன்றைக்கு ராத்திரியிலே உன் ஆத்மாவிலிருந்து எடுத்துக்கொள்ளப்படும். அப்பொழுது சேகரித்தவைகள் யாருடையவைகளாகும்? சேர்த்து வச்சிருக்கியப்பா, அதெல்லாம் யாருக்கு? தேவனிடத்தில் ஐஸ்வர்யவன் ஆகிறாமல் தனக்காகவே கவலைப்படுகிறான், தனக்காகவே சேர்த்து வைக்கிற இப்படியே